மண்டே மார்னிங் தாங்க. இன்றைக்கி வந்து கிச்சன்லாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சா க்ளீன் பண்ணி. ஸோ இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. சரி பிருத்திவின் தூங்கிட்டுருக்கான், நம்ம ஃப்ரீயாக கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செஞ்சிட்ருந்தேன். கடைசியில் பார்த்தா நடுவுலேயே எந்திரிச்சிட்டு வந்துட்டாரு. சரி போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாடா அப்படின்னு வெளியே கூப்பிட்டு வந்து அவனை கொஞ்சம் விளையாட வச்சுட்டு அவனுக்கு பால் ஆற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க. சரி அதுக்கு முன்னாடி இந்த செடி வந்து நம்ம மற்ற செடியோடு இருந்தது. இதை வந்து ட்ரிம் பண்ணி போட்டிருந்தேங்களா, அதில் ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து பதியம் போட்டு வச்சுருந்தேங்க. அதை எடுத்து பார்த்தோம், அழகாக முளைச்சி வந்துருச்சு 3 நாளையில். அதுக்கப்புறம் சரி டீயெல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா இந்த வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை அவனுக்கு பால்லாம் ஆற்றி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து அரிசி வடகம் இருந்ததுங்க, அதையும் பொரித்து அவனுக்கு சாப்பிட வச்சுட்டு பால் ஆற்றி கொடுத்துட்டு குடிக்க வச்சுட்டு சரி இந்த செடி வாங்கி 7 ரோஸ் வாங்கினோங்க. இது வாங்கி ஒரு 4 நாள் ஆகிடுச்சிங்களா. இன்னும் செடி வைக்காமையே இருந்துச்சு, பக்கெட் இல்லாமல். இது வந்து கொஞ்சம் பெரிய செடியாக வருன்றதுக்காக பெரிய பக்கெட்டில் வைக்கணுன்றதுக்காகவே நாங்கள் வைக்காமையே இருந்தது. நேற்று போய் பக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தேங்க. வாங்கிட்டு வந்துட்டு மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. சரி இதில் செடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செடி வச்சிட்ருந்தேன். அதில் மற்ற செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றாமல் இருக்குதுன்றதுக்காக பிருத்திவினை கொண்டாந்து ஊற்றுடா அப்படின்னு சொல்லிட்டேன். அவனும் டப்பாவில் அழகாக பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு செடிக்காக ஊற்றிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த கேப்பில் வந்து செடியை வந்து எல்லாம் உரமெல்லாம் போட்டு மண்ணெல்லாம் போட்டு அழகாக வச்சாச்சுங்க. வச்சுட்டு அது தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. தண்ணி யார் ஊற்றுனாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம தம்பி தாங்க ஊற்றுனான். அவனும் செடிக்கு வச்ச செடிக்கும் சரி மற்ற செடிக்கும் சரி எல்லாத்துக்கும் அழகாக தண்ணி ஊற்றிட்டானுங்க. இன்றைக்கான ரொட்டீன் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.